கார் ஒன்று போச்சு, வீட்டில் நிறுத்தி விட்டேன் அப்படின்னு மாற்றலாம், அப்படி நிறுத்தியும் போட்டேன் அப்படின்னு மாற்றலாம். இவங்களாம் என்ன சொல்கிறது, எதுவும் திட்டுறதுக்கு இல்லை, கருமா பார்த்துக்கணும். ஒரு 7 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தேன், யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். ஒரு கார் ஒன்று இதோட எப்படி இருந்துச்சு, அது சுற்றி கார் மாதிரியாக இருந்தது. ஒரு ரோட்டுக்கு ஆடு இருந்தாங்க, நிறைய மேய்ச்சி வந்தாங்க, ரோடெல்லாம் கிராஸ் ஆச்சு. அந்த மாடு கிராஸ் ஆகிறது அந்த காருக்கு தெரியும். மாட்டுன்னு அடிச்சலிங்க, நித்தோட இல்லைங்க, அப்படியே அடிச்சலிங்க போய்கினே இருந்தான். ஆனால் இன்னொரு வீடியோவில் கட் பண்ணி காட்டினாங்க, இது டீ ரோடு. இது இப்போ நம்ம நேராக பொருளிச்சிக்கா எதிர டீ ரோடுனாக்கா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரோடு ஒரு நேராக ரோடு போகுது. அந்தமாதிரி ரோட்டில் ஒரு டாடா ஏசி பொலியில் ஒன்று இருக்குது. அந்தமாரி அப்படி கிராஸ் ஆகி வந்தது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகுது, நேராக போகுது. இவன் தலைவர் என்ன பண்ணான், நேராக போய் நிற்க கூட இல்லை, அப்படியே நேராக ரொம்ப டாடா ஏசி கொடுக்குறான். வலைய எது அந்த ஸ்பீடுக்கு வளைக்கிற மாதிரியே போகல, அப்படியே இப்படி நேரம் ரோடு இல்லையா, இந்த ரைட்டு போதா லெஃப்ட் போதா, இந்தமாதிரியா ரைட்டும் போகல லெஃப்ட்டும் போகல, அது நேராக போய் கரெக்டாக டாடா ஏசியில் குத்திட்டான். குத்தினோடனே அப்படியே ஃபுல்லாக டேமேஜ் காரு. கருமா அப்படியே இன்ஸ்டண்ட்டாக காட்டுது, அப்பவே காட்டுச்சு. நம்ம என்ன செய்கிறோமோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வரும். இப்போ வரலாம், 5 நிமிஷம் வரலாம், 1 நிமிஷம் சேர்ந்து வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், இல்லை 1 வாரம் சேர்ந்து வரலாம், இல்லை 1 மாதம் சேர்ந்து வரலாம், இல்லை ஒரு வருஷம் சேர்ந்து வரலாம். ஆனால் கண்டிப்பாக வரும், உனக்கும் அதே நிலம்ப வரும். இண்டிகேட்டர் போட்ட வாங்கினா அப்படியே வரது இதில் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி பாருங்க. எப்படி சொல்கிறது, ஃப்ளைட்டா ஜெட்டு எதில் அவங்க மண்ணா போனோம் ரோட்டில் அப்படின்ற மாரி அவங்க மாட்டு 2 பேரும் வராங்க. நீங்களே பாருங்க, எதுக்கு நம்ம அவங்கள திட்டிக்கணும், வராங்களா எடுத்து போட்டு விடுவோம். யாரும் மேலே தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ரோடை கிராஸ் பண்ணோம்னாக்கா அதில் என்ன பண்ணோம், அப்படியே இப்போ வந்தநகர் ரோடு காசு நம்ம ஊருக்கு ரோடு வருது, அதுக்கு அந்தாண்ட போனோம். அப்படியே இப்படி போனோமா, அப்படியே நின்று போனோமா, இல்லை அப்படியே போகணுமா, நின்று லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து போகணும். வண்டி வருதுன்னு பார்த்துட்டே இருந்தோம், அப்படியே வரது அப்படியே ஏறுறது, அப்புறம் பாதியில் வந்துட்டு திரும்பி பார்க்குறது லெஃப்ட் ரைட்டு வருது. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். என்னால் நிறுத்த முடியாது, ஆறுன்னு தான் அடிக்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் போயினே இருக்கிறீங்கனாக்கா உங்கள் ரூட்டில் இருந்தால் நீங்கள் பாட்டு போயினே இருங்க, ஆறு அடிங்க. பைக்கை சொல்கிறேங்க, காரு வருதுன்னு காரை போய் மோதாதீங்க, உங்களுக்கு டேமேஜ் ஆகும். லாரி வருது, நான் சொன்னது லாரி போய் மோதாதீங்க. நம்ம வண்டி பைக்கு இல்லையா, ஆப்போசிட்டில் வண்டி வருதா, நீங்கள் அப்படியே நில்லுங்க, அவங்க நிற்கணும். கட்டி கட்டத்தான் அவனுக்கு திருந்தவனுவோம். நம்ம அசால்ட்டாடியே விட்டுன்னு நினச்சிக்க, மேலும் மேலும் தப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அது குறையாது. ஒரு மாதம் முன்னாடி மடுக்கரை போயிருந்தான், மலையீட்டுப்பட்டு வழியாக மதுரைப்பட்டு ஜங்ஷன் இருக்குதுல்ல, அது வந்து லெஃப்ட் வேலை மடுக்கரை விளையணும். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஸ்கூட்டி, அது எந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிறேன், அது பாருங்கள். ஸ்கூட்டி ஒன்றா ஃபோன் பேசினே லெஃப்ட்டில் போகிறது, இண்டிகேட்டரும் போடல, பின்னாடியும் திரும்பி பார்க்கல, அப்படியே அவர் மண்ணு வளையிறாரு. அவர் நிறுத்தி 2 அடி கூட வேலை 3 அடி கூட நிறுத்தினார். அப்படி ஃபோனு கூட இருந்தில்ல, அப்படியே ஃபோனை அவன் பேசினா அப்போ ஃபோனை கட் பண்ணார். அதுமாரி ஃபோன் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடல, இந்த பக்கமும் பார்க்கல, நீங்கள் மாட்டுன்னு வளையிறீங்களே, இப்போ ஆக்சிடென்ட் இருந்தால் என்ன, யார் நான் பதில் சொல்கிறது? அவர் ஒரு பதில் சொன்னார், நீங்களே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கனாக்கா, நடந்து போட்டோம், அதுக்குன்னா
இது ஒரு பதிலாங்க. இப்போ இதான் லாரி வருது, அவங்க வச்சுட்டு போயிட்டான், ஆக்ஷன் தானே, என்ன நந்த போட்டேன் நான் ஃபைன் கேட்டேங்கட்டா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓரமாக தப்பு வச்சுங்க, அதெல்லாம் எப்படிமா? அதான் கிரிமா. இதெல்லாம் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்டு, நாட்டுக்கும் ஊருக்கும் இந்த உலகத்துக்கே வேஸ்ட், தண்டம். இந்த நாயெல்லாம் சாவாது. செவனு ரோட்டில் போயிருப்பாங்க, எவனோ கொண்டு வந்து நாய் இப்படி ஏதோ ஒரு நாய் வந்து இன்னிக்கிற போடாமல் அப்படியே வளையும், அதில் ஆக்ஷன் ஆகி அவன் ஹெல்மெட்டு போடாமல் இருந்தால் ஸ்பாட் அவுட்டு. இதுமாதிரி நிறைய நடந்ததுங்க. என்ன சொல்கிறதுக்கா, இதெல்லாம் பேசினா டென்ஷன் தான் ஆகும். பாருங்க, இங்கே ஒரு கேங் இருக்குது, அது ஒரு தனியாக சோலாவாக இருக்குது, 3 பேர் இருக்கிறாங்க. அது தனியாக அசால்ட்டாக இங்கே நிற்கிறாரு, 3 பேர் அங்கேன்னு கத்தி அங்கே போயிடுறாங்க. ஆட்டம் ஆடக்கூடாதுங்க. என்னத்தான் ஆட்டம் ஆடினாலும் எதுவும் கொண்டு போக முடியாது. அந்த 6 அடி 7 அடி சொல்லுவாங்க போகிறோம், அந்த குழியில் தான் போகணும் எல்லாருமே. சரி, இந்த பணக்காராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் யாராக இருந்தாலும் அந்த 6 அடி 7 அடி தான். ஒரு பொருள் கொண்டு போக முடியாது. நீங்கள் உங்கள் ஆத்மா மட்டும்தான் கொண்டு போக முடியும். யாருக்கிட்ட தெனாட்டாவும் ஒரு நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி பேசாதீங்க. அது உங்களுக்கே ஒரு நாள் வந்து அமையும். அப்போ நீங்கள் வந்து அடங்குவீங்க. அதை முன்னாடி அடங்கிட்டு போங்க. நீங்கள் திமுர்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? திமுர், அது ஒரு படத்தில் அவங்க ஜெயிச்சு சுற்றுவாங்க கூட. இன்னும் ஆட்டம் போடாத நம்ம உடம்பு தான், அந்த உடம்பு வச்சுக்கிங்க என்னென்ன ஆட்டம் போடாதமோ, என்னென்ன பண்ண நம்ம பெண்களை. அந்த படத்தை பார்த்தாச்சு திரும்புங்க. மொத்தம் இப்படி இருந்தான், ஆனால் இப்படி ஆகிட்டான். ஆனால் கட்டில் அவனுக்கு இன்னும் 8 வந்து கண்டு போய் எல்லாமே போயிட்டு, ஆனால் கட்டில் அவன் மதிப்பு எடுத்த சேர்த்தான். மக்கள், ஊர் மக்களே ஒருத்தன் வந்து அந்த ஈட்டையில ஒரே கொடுத்து அதுதாங்க கர்மம். ஆடக்கூடாது. ஆடனா அப்படி தான் வந்து மரணம் இருக்கும். எங்கடா போகிறீங்க அண்ணா? யூடியூப் வீடியோ எடுத்து போவாங்க. என்ன என்ன பண்ணுறீங்க? ரன்னிங் வந்தீங்களா? சரி, ஓட மாறிக்கிறீங்களே, லெஃப்ட் ஏறீங்கன்னு நினச்சிக்கண்ணா. என்ன ஊருக்கு போனோம்? நாங்கள் தான் போகிறோம். நான் கம்பெனிக்கு போய்ட்டு வரேன்டா. சித்தப்பா ஆளை தான்டா இருக்குது. டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ், டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டுறாதீங்க, நிறைய குரூப் இருக்குது. ரன்னிங் முடிஞ்சுட்டா? இந்த கபடி விளையாடுறீங்களா அண்ணா? அதான் தெரியுது. நல்லா பார்த்து சேஃபாக விளாடுங்கண்ணா. எப்படாடா? பாய். பேட்டரி போயிருக்கு.
Thank you.